சொன்னால் பௌதிக விஞ்ஞான பிரிவு ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மெட்ஸ் எடுத்தவங்க உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்ஸோட போடலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஆல்ரெடி நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ஸ்ட்ரீமுக்கு போட்டிருந்தேன். இது வந்து மெட்ஸ் ஸ்ட்ரீமுக்கான கோர்சஸ். சரியா? இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியரிங் ஃபீல்ட் மெட்ஸ்ங்க எல்லாரும் இன்ஜினியரிங் ஃபீல்டு போகணுன்னு தான் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தேசான மொழி 2238 பேர் ஒரு இயருக்கு 2238 பேர் அனுமதிக்கிறாங்க. அதில் எப்படி சொன்னால் இப்போ 3 பாடம் ரசாயனவியல், அப்புறம் இணைந்த கணிதம், பௌதிகள், இது 3லேயும் எஸ் எடுத்திருந்தாலே அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்குது பாருங்கள், குடிசார் பொறியியல், ரசாயனம் மற்றும் பதப்படுத்தல், கெமிக்கல் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மின் நிலத்திறனியல் பொறியியல். இப்படி எப்படி தேர்வு செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் போடும்போது இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு இருக்கும் இல்லையா, சிவில் இன்ஜினியரிங் ஆகணும், இல்லாட்டி எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டி எதுக்கு ஸ்கோப் இருக்கும், நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்கோப் உள்ள கோர்ஸுக்கு தான் உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருக்கும். பட் எப்படி நீங்கள் அதை தெரிவு செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டு 3A எடுத்திருப்பீங்களா இருக்கும், இல்லாட்டி 2AB எப்படி எடுத்திருப்பீங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டு போகிறதா இருந்தால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த நேரம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் இயரில் வந்து 2 செமிஸ்டர் இருக்கும். அதில் வந்து நல்லா செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஜிபிஏன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் செட் ஸ்கோர் மாதிரி ஜிபிஏ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன். சரியா? நீங்கள் வந்து எந்த ஃபீல்டுக்கு போவீங்கன்னு அங்கே வச்சு தான் தீர்மானிக்கப்படும். சரியா? இப்போ நீங்கள் வந்து 3 எடுத்துட்டீங்க, எனக்கு இந்த கேம்பஸ் தான் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா இப்போ பேராதனை தான் நிறைய பேருக்கு பேராதனையே பிடிக்கும். பேராதனையில் பாருங்கள் குறிப்பிட்டு 6 ஸ்பெஷலைசேஷன் தான் தராங்க. ஆனால் நல்லது தான் 6. நான் சொல்கிறேன் 6. இப்போ இதில் 6ல் இல்லாத ஒரு வேறு துறையில் உங்களுக்கு போகணும்னு சொன்னால் மற்ற கேம்பஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குடிசார் பொறியியல் உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 6 ஸ்பெஷலைசேஷனுக்கான கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி மொரட்டூர் கேம்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 ஸ்பெஷலைசேஷனுக்கான கோர்சஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ருகுணு பல்கலைக்கழகத்தில் பாருங்கள் 5 ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்குது. சரியா? மெட்ஸ் படிச்சுட்டு ஐடி ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ருகுணு இல்லாட்டி ருகுணு இந்த 3 கேம்பஸுக்குமே அப்ளை பண்ணலாம். சரி? எனக்கு எல்லா கேம்பஸ்லேயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து 1.496 ஸ்கோர் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2AB இல்லாட்டி A2B செட் ஸ்கோர் எடுத்திருந்தா கூட ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகலாம். சரியா? அதுக்கப்புறம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பாருங்கள் 4 ஸ்பெஷலைசேஷனுக்கான கோர்ஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்குது. சரி? அப்புறம் ஜெயவர்தன ப்ரோ கேம்பஸில் வந்து 4. ஓகே, கிட்டத்தட்ட மொத்தம் 1 2 3 4 5 யூனிவர்சிட்டியில் தான் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கான கோர்சஸ் ஸ்பெஷலைசேஷனோட சேர்த்து இருக்குது. சரியா? அடுத்து இப்போ எல்லோரும் நினச்சிருப்பீங்க மெட்ஸ் எடுத்த இன்ஜினியரிங் கூட தான் படிக்கணும்னு சில பேர் வச்சுருப்பீங்க இல்லையா? அது இல்லாமல் இன்னும் இருக்குது பொறியியல், அதாவது நில வளங்கள் பொறியியல். இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இடத்துல வேலைகள் இருக்குது, ஸ்கோப் இல்லது. சரியா? அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஜாயின் ஆகும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பாருங்க, தாவது உயர்தரத்தில் வந்து ரசாயனவியல், இணைந்த கணிதம் மற்றும் பௌதிகவியல் இந்த பாடங்கள் எடுத்திருந்தாலே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து இந்த பட்டம் தான் கொடுக்குறாங்க. அதாவது மொரட்டுவ கேம்பஸில் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎம் பொறியியல், புடவை மற்றும் ஆடை பொறியியல், அந்த கோர்சஸ் பார்த்துங்க. சரியா? அது மொரட்டுவ கேம்பஸில் தான் இருக்குது. சரியா? அடுத்து போக்குவரத்து முகாமைத்துவம் மற்றும் விநியோக பொறியியல்,
இது வந்து நீங்கள் செட் ஸ்கோர் புக்கில் பார்த்தீங்கன்னா செட் ஸ்கோரில் உங்களுக்கு குறைவான செட் ஸ்கோர் இருந்தால் கூட இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் 91 தான் ஒத்துசு அனுமதி. அது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ், நிறைய பேர் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆசை. அதில் பாருங்கள், கணிதம் எடுத்துருக்கலாம், கணிதம், அதுக்கப்புறம் பௌதிகவியல். அதோட இதில் நீங்கள் கட்டாயம் ரசாயனவியல் தான் எடுத்துருக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி இந்த கணிதம், சரி, விவசாய விஞ்ஞானம், உயிரியல் அந்த மாதிரி படம் கூட எடுத்துருக்கலாம். சரியா? அப்போ எடுத்திருந்தாலும் இந்த கோர்சஸில் அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட 8 யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. சரியா? ஃபிசிக்கல் சயின்ஸ் அது வந்து 2CS எடுத்தால் கூட அப்ளை பண்ணலாம். 0.5க்கு மேலே செட் ஸ்கோர் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். வீட்டு கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் சில நேரம் அப்ளை பண்ணால் அந்த ரிப்பீட் செய்யலாது 3B 2CS அப்படிலாம் எடுத்துருப்பீங்கல்ல. இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸு கூட போகலாம், பிஎஸ்சி முடிக்கலாம். சரியா? அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து இந்த அந்த 5 பல்கலைக்கழகத்தில் இருக்குது. 3 வருடம், 3 இயர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி எடுக்கலாம். சரியா? ஐடி ஃபீல்டுக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் கட்டாயம் இதுக்கு அப்ளை பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரயோக விஞ்ஞானம். சரியா? அப்ளைட் சயின்ஸ் வந்து இதுவும் அந்த அளவுக்கு செட் ஸ்கோர் தேவையில்லை. இதுவும் நான் நினைக்கிறேன் உயர்கணிதம், மனித பௌதிகவியல், அதுக்கப்புறம் ஐடியும் எடுத்துருக்கலாம். சில பேர் ஐடி எடுத்திருப்பீங்களே, கெமிஸ்ட்ரிக்கு பதில் ஐடி எடுத்திருப்பீங்க. அப்படி எதுவும் எடுத்திருந்தா உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி 3 படம் கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இலங்கை ராஜரட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்குது. ஸ்பெஷலைசேஷன் செஞ்சீங்கன்னு சொன்னால் 4 வருஷம், ஸ்பெஷல் இல்லைனா ஜெனரல் டிகிரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 3 வருஷம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரகம, அப்புறம் பவுனியா கேம்பஸ், இது 3லேயும். இது அடுத்து கிழக்கு பல்கலைக்கழகம், வாயம்பா பல்கலைக்கழகம், இதுலாம் அந்த கோர்சஸ் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைத்தொழில் புள்ளி விபரவியல். சரியா? வியலும் கணிதவியல், நிதியம். சரியா? இதுக்கும் இந்த கோர்சஸுக்கு வந்து ஜெனரல் டிகிரி வந்து 3 வருஷம், அது வந்து 4 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளி விவரியலும் செயற்பாட்டு ஆராய்ச்சி, ஸ்டாட்டிஸ்டிக், இந்த கோர்சஸும் இருக்குது. இது வந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில். பௌதிக விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பம், ஃபிசிக்கல் சயின்ஸ், ஐசிடி, இது வந்து நினைக்கிறேன் காலனி பல்கலைக்கழகம், காலனி கேம்பஸில் இருக்குது. அதுக்கப்புறம் காலனி கேம்பஸில் இருக்குது 3 இயர். சரியா? இது நல்ல கோர்ஸ். செட் ஸ்கோர் கோர்ஸ் தேவையில்லை, பட் நல்ல டிமாண்ட் உள்ள கோர்ஸ். ஐடி ஃபீல்டுன்னு சொன்னால் இனி நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய, ஃபியூச்சரில் ஏர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸ். சரியா? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஒரு துறை. சரியா? 50 பேர் தான் இருக்கிறாங்க. நல்ல செட் ஸ்கோர் தேவை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் கட்டாயம் போங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3A எடுத்தவங்க இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டு விருப்பம் இல்லைன்னு சொன்னால், இல்லாட்டி இன்ஜினியரிங் ஃபீல்டு விருப்பம்லாம் இருக்காது. சில பேருக்கு உங்களுக்கு கட்டாயம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஐடி ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கட்டாயம் இது கிடைக்கும். சரியா? ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ஸ். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இதுவும் ஐடி ஃபீல்டு தான். சரியா? டேட்டா சயின்ஸ், இது வந்து இதுவும் ஒரு ஐடி ஃபீல்டு. எப்படின்னு சொன்னால் இப்போ ஃபேமஸாக உள்ள ஒரு முக்கியமான கோர்சஸில் இதுவும் ஒன்று. சரியா? இப்போ இது வந்து இந்த மாதிரி அத்தியாவசியம் 65 பேர். இது வந்து நல்ல ஸ்பெஷல், நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்கோப் உள்ளது, ஃப்யூச்சருக்கான ஒரு வெளியூடில் கோர்ஸ். சரியா? இந்த நீங்கள் 4 வருஷம் படித்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது 70-80,000 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய கோர்ஸ். சரியா? அது இல்லைன்னா இதில் அடுத்து என்னச்சுன்னா கடைசியாக பார்த்தோம்னா இதில் எடுத்தாலுமே எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணக்கூடிய இதில் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ்கள் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா? இதுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுவேன், இந்த பொது கோர்சஸ்ன்னு சொல்லி. அப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரியா? எது சரி உங்களுக்கு டவுட்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை கிடைக்கும். அடுத்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா?